யார் அடுத்தாற்போல் சிறந்த வலிமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இந்த திமுக போக வேண்டுமென்றால் அடுத்த வலிமையில் உள்ள எடப்பாடிக்கு தான் வாக்களிப்பார்களே தவிர சீமானுக்கு, விஜய்க்கெல்லாம் வாக்களிப்பார்கள் என்பது நடக்கக்கூடிய காரியங்களை ஒருங்கு திரண்டு விடும். இவர்கள் சொல்வார்கள், இவர் 2%, அவர் 2%, கிறிஸ்துவ ஓட்டு இவருக்கு, முஸ்லீம் ஓட்டு அவருக்கு, இப்படிலாம் பிரித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில் நீங்கள் பார்த்தால் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லா மதத்துக்காரனுக்கும் ஏற்படும், எல்லா ஜாதிக்காரனுக்கும் ஏற்படும். ஏற்படுகின்ற போது அடுத்த ஆட்சி தயாராக அந்த குதிரையில் ஏறி உட்கார யாரால் முடியும்? சரி, இது அதிமுக, அதுதான் மாற்று கட்சி கொண்டாடுவார். எல்லா கட்சிகளிலும் குறைகள் இருக்கும், குறைகள் கூடுதல் குறைவு என்பது தான் பேச்சே தவிர இதுதான் நடக்க போகிறது. இவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார். இன்னைக்கு எடப்பாடி எதிர்த்து வெளியில் போனவர்கள்லாம் காணாமல் போக போகிறாங்க. எல்லா எடப்பாடி எதிர்த்து போனவர்கள் மட்டுமல்ல, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் தனித்தனியாக நிற்கிறேன் என்று சொன்னவர்கள் காணாமல். இல்லை, அவர் யாரையும் வெறுக்கலை, ஓகே, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் அவர் அதை தள்ளிட்டு செங்கோட்டையனே பெருசாக பண்ணல. ஏன் இது போன்ற கிளப்பி விடுறாங்க? கிளப்பி விடுகிறார்கள். எடப்பாடி என்ன நினைத்து இவர்களை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று நான் ஊகிக்கிறேன் என்றால், ஏற்கனவே அது இப்பொழுது ஒரு கட்சியாக இருக்கிறது. இவர்களெல்லாம் 2-3 கட்சியாக இருந்தார்கள். ஓபிஎஸ் உள்ளே உட்கார்ந்து கொண்டு நான் சொல்லுகிற ஆளை ராஜ்யசபாவுக்கு போட வேண்டும் என்று ராமநாதபுரம் ராஜ்யசபா சீட்டு ரொம்ப மல்லு கட்டி கொடுக்கப்பட வேண்டிய வேறொருவருக்கு கொடுக்கப்படாமல் இவர் சொன்னார் என்பதற்காக கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு தான் அந்த மோதல் முற்றியது.